இது வரைக்கும் வாடகை வீட்லயே நான் இல்ல, எல்லாமே சொந்த வீடு. எங்க அம்மானுடைய பழக்கம் அதெல்லாம் வெத்தலை பாக்கு கொடுக்கணும்ன்றது அந்த ட்ரெடிஷன், அதனாலேயே வச்சோம். நம்ம நார்மல் டேஸ்ட் இருக்காது இது, பட் இன்னும் கொஞ்சம் காரம் இருக்கும் இந்த கும்பகோணம் வெத்தலை மாதிரி. நானே சாப்பிடுவேன். எங்க பாட்டி எல்லாம் ஒரு ஷூட்டிங்ல எனக்கு தொண்டை கம்மி போச்சுன்னா இதுலயே விக்ஸ லேசா தடவி கொடுத்துருவாங்க. இதுக்கு பின்னாடி ஒரு பெரிய நடிகர், பயங்கரமான நடிகர் RS மனோகர்ல அவருடைய வீடு. தாமரைப்பூ இலையில நீங்க சாப்பிட்டுருக்கவே மாட்டீங்க, நான் சாப்பிட்டுருக்கேன். மேல தண்ணியே நிக்காது, அது அந்த இலையை திருப்பி போட்டீங்கன்னா அந்த தண்டில் நீங்க ஏதாவது சுட சுட போட்டீங்கன்னா அது பபுள் வரும். இதான் என்னுடைய தோட்டம். இந்த கனகாம்பரம் பூ வந்து வெளியில ரொம்ப கிடைக்கிறதே கஷ்டம். பத்மினி வீடு இன்னும் இருக்கு அவங்களுக்கு. இந்த வெரைட்டி வந்து அவங்க வீட்டுல இருக்கும். பத்மினி அவங்களுக்கு டைமே கிடையாது. லலிதாக்கு கொஞ்சம் டைம் உண்டு. அவங்க கிட்ட இருந்தா எனக்கு இந்த ஆசையே செடி வளர்க்கணும்னு. நான் நினைச்சேன் ஏதோ ஒரு ஹைட் தான் வரும்னு பார்த்தா செண்பக மரம் இவ்வளோ பெருசு வந்திருக்கு. இந்த செம்பருத்திக்கு பேரு வந்து ஜிமிக்க செம்பருத்தி. ஜிமிக்க செம்பருத்தி. அர்ஜென்ட்டா வெளியில போற பூ வாங்கறதுக்கு நேரம் இல்ல அப்படின்னா ஸ்டூல் எல்லாம் போட்டு ஏறி அதெல்லாம் கொஞ்சம் தைரியம் ஜாஸ்தி. பொடி புகழ வரும், அதை இடிச்சிட்டு ஒரு பக்கெட்ல போட்டு நல்லா ஊற வச்சுட்டு அதை எடுத்து தெளிப்போம். செடிக்கிட்ட நீ பேசு, நீ அதை அன்பா தொட்டு பாரு, மறுநாள் பாரு உனக்கு பூ வந்து பாரு நல்லா. விகடன் வியூவர்ஸ்க்கு வணக்கம். நம்ம இன்னைக்கு சச்சு அம்மாவுடைய கார்டன் டூர் தான் பார்க்க போறோம். வணக்கம். வணக்கம். சென்னை சிட்டிக்குள்ள இந்த மாதிரி இண்டிவிஜுவல் வீடுகளை பார்க்கறதே ரேரு தான். அந்த மாதிரி வீடுகளில் வந்து இந்த மாதிரி செடி கொடிகளோட பார்க்கறது அரிதிலும் அரிது. ஸோ உங்க வீட்டை வெல்கம் பண்ணும்போது ரம்மியமான ஒரு சூழ்நிலை தான் உங்க வீடு இருக்கு. ஸோ என்னென்ன செடிகள் வச்சிருக்கீங்க, அதை பத்தி நம்ம மக்களுக்கு சொல்லுங்க. அதாவது நிறைய வைக்கணும்னு ஆசை. அப்ப கோடம்பாக்கம்ன்றது வெறும் ஸ்டுடியோ மட்டும்தான் இருந்தது, ஆர்டிஸ்ட் வீடு யாருமே கிடையாது. ஒன்று டி நகர், பட் மோஸ்ட் ஆஃப் ஆர்டிஸ்ட் லலிதா பத்மினி, ராகினிங்க, சிவாஜி அண்ணன், NSK அவர், இந்த மாதிரி எல்லாரையும் பார்க்க போனா எல்லாமே வந்து ராயப்பேட்டா, கோபாலபுரம் இந்த ஏரியாக்குள்ளதான் இருப்பாங்க. ஸோ எங்க மதர் வந்து மயிலாப்பூர் கொஞ்சம் க்ரௌடடா போயிடுது. எங்களுக்கு வந்து மயிலாப்பூர்ல குளத்துக்கு பக்கத்துல எங்க பாட்டியினுடைய சொந்த வீடு இருந்து. இது வரைக்கும் வாடகை வீட்லயே நான் இல்லை, எல்லாமே சொந்த வீடு. இந்த வீடு கட்டும்போது மட்டும்தான் எங்களுக்கு கொஞ்சம் கார்கள் நிறுத்தத்துக்கு வசதியா இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நாங்க அந்த மாதிரி பண்ணோம். ஸோ அதுக்காகவே எங்க மதருக்காகவே வாங்கின இடம் அவங்க தான் பார்த்து வாங்கினாங்க. அப்ப நான் சொல்லிட்டேன் எனக்கு கொஞ்சம் கிரவுண்ட் 2 கிரவுண்ட்ஸ்குள்ளதான், ரொம்ப பெரிய வீடுல இடம் அந்த மாதிரி. ஏன்னா அப்ப இது ரொம்ப கொஞ்சம் பாஷா இருந்தது. இப்ப நிறைய வெவ்வேறு இடம்லாம் பாஷா போயிடுச்சு. ஸோ அதனால அப்ப வந்து இது பண்ணதுனால எனக்கு கொஞ்சம் செடி எல்லாம் போடுற மாதிரி இடம் வேணும், கொஞ்சம் வாக் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி பண்ணது. சின்ன வயசுல ஏன்னா எங்க மதருக்கும் உண்டு. ஸோ எப்பவுமே ஒரு ஃபேமிலியில வந்து அவங்க வந்து சீனியர்ஸ் வந்து யாராவது கொஞ்சம் ஹேபிட்ஸ் இருக்கும், அது இந்த குழந்தைகள் பார்த்துருக்கோம். அந்த குழந்தைகள் பார்த்ததுனால ஸோ அந்த குழந்தைங்க ரெண்டாவது பூஜைக்கு பூ வந்து மார்னிங் ரொம்ப அர்ஜென்ட்டா இருக்கும்போது நமக்குன்னா இது வந்து அந்த நந்தியா வெட்டன்னு சொல்லுவோம், அதுல பெருசு வரும், கொஞ்சம் ரோஸ் மாதிரி இருக்கும். அந்த இந்த செடியா, அதனாலதான் இது வச்சிருக்கோம். இது என்ன நம்ம வளர்க்குறீங்க? இது வந்து நித்திய மல்லி. இது நித்திய மல்லின்றது வந்து நமக்கு வந்து பூ வாசனையா தலையில ஒரு அர்ஜென்ட்டா வெளியில போற பூ வாங்கறதுக்கு நேரம் இல்லை அப்படின்னா ஒரு சீசன். ஆனா இதெல்லாம் பராமரிக்கிறது பெரிய வெரைட்டிஸ் வைக்கணும்னு நிறைய ஆசைதான். வெரைட்டிஸ் வைக்கிறத மட்டும் இல்ல, ஒரு தடவை எல்லாமே எஸ்டாப்ளிஷ் பண்ணிடலாம். அதுக்கப்புறம் இருக்கு பாருங்க, அதுதான் ரொம்ப மெயின்டைன் பண்றதுன்றது. ஏன்னா நானே சுயமா ஒரு ஆளை வச்சு கூட என்ன மெயின்டைன் பண்ண முடியுமோ அதை மட்டும் தான் வச்சிட்டு இருக்கேன். வேற என்னமா இருக்கு இந்த பக்கம் வச்சிருக்கீங்க செடி மரங்கள்? செம்பருத்திலேயே நிறைய வெரைட்டி இருக்கு. இந்த செம்பருத்திக்கு பேரு வந்து ஜிமிக்க செம்பருத்தி. ஜிமிக்க செம்பருத்தி. அது வந்து இந்த பாட்ல வச்சிருக்கேன் நான். அங்க அது இப்படி இருக்கும் செம்பருத்தி, சிலது இப்படி பூக்கும், இப்படி இருக்கும். அதுலதான் வச்சிருக்கேன். அது ஏன்னா மார்னிங் கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷா இருக்கும், ஈவினிங் ஆனா கொஞ்சம் இதுவாயிடும். அது இப்ப சம்மர் பயங்கரமா இருந்ததா எங்களால ஒண்ணுமே பண்ண முடியல. ஸோ அது தவிர இந்த இது இன்னொன்னு வந்து இந்த போகன் வில்லா அந்த டைப்லயே இன்னொன்னு நிறைய இருக்கு அதுல. பட் கொஞ்சம் ஏன்னா எல்லாமே ட்ரிம் பண்ணணும், அதுக்கு வந்து ஃபெர்டிலைசர் போடணும். அது சின்ன சின்ன சிலது நார்மலா இருக்கிறது கொஞ்சம் பண்ணாலே போதும், மெயின்டைன் பண்ணாலே போதும், நல்லா வரும். மண் இது வரும்பொழுது மழை கிழ வரும்போது கொஞ்சம் கிளம்ஸி ஆயிடும், வீடெல்லாம் வந்து உங்களுக்கு அழுக்கா போயிடும் அது. ஸோ நம்ம வந்து ஏன்னா மண் இல்லைன்னா அந்த நல்ல ஓங்கி வளர்ற செடிகள்லாம் வராது, மரம் வச்சோம்னா இது பண்ண முடியாது.
ஸோ அதனால அதிகமா அதை வைக்காம மாடி கீழே தோட்டம். கொஞ்சம் வச்சு மொட்டை மாடியில நம்மகிட்ட பாட்ஸ்ல சூப்பர். எனக்கு ரொம்ப ஆசைன்றதா கொஞ்சமாவது அது வச்சுக்கணும் அப்படிங்கறதுனால வச்சுக்கேன். வாங்க பார்க்கலாமா? வெத்தலை கொடி பாத்தீங்களா? ஆமா, இதுக்கு ஒரு சென்டிமெண்ட் உண்டு இல்லையா வெத்தலை கொடி வச்சிருக்கிறது வீட்டுல? சென்டிமெண்ட் வந்து என்ன, இப்போ நமக்கு பூஜை நேரத்துல அன்னைக்கு முதல் நாள் வாங்க மறந்துடுவோம், இல்ல யாராவது வெள்ளிக்கிழமை எங்க அம்மானுடைய பழக்கம் அதெல்லாம். ஓகே. அவங்க வந்து யாராவது வருவாங்க, அவங்களுக்கெல்லாம் வெத்தலை பாக்கு கொடுக்கணுன்றது அந்த ட்ரெடிஷன். ஸோ அவங்க யாராவது பெரியவங்க வருவாங்க, இல்லைன்னா முக்கியமான நாட்களா இருக்கும், அன்னைக்கு ஏதாவது வெத்தலை வாங்கி வச்சு ஒரு கரெக்ட் இதாக. இப்போ நவராத்திரினா நம்ம கரெக்டாக ஒரு ஆர்கனைஸ்டாக இருப்போம், ஒரு பழம், ஒரு தேங்காய், ஒரு மஞ்சள், இதெல்லாம் இருக்கும். பட் இந்த வெத்தலை மட்டும்னா முடிஞ்ச வரைக்கும் அது சுபம். இல்லைன்னா இப்போ என்ன பண்ணுறாங்க, ஒரு அர்ஜென்ட்டுக்கு இப்போ ஃபாரின்லலாம் போனால் ஏது வெத்தலை. ஸோ அதனால ஒரு மஞ்சள், ஒரு குங்கும பேக்கெட்டு, பழம் இருந்தாக்கா ஃப்ரூட்ஸ் அது வச்சா கூட போகிறோன்னு இது அதனாலேயே வச்சோம். வெளியில போய் தேட வேண்டாம், டக்குன்னு ஒரு 4 பொரிச்சோம்னாக்கா வச்சு கொடுத்தாங்க, சாப்பிடவும் சாப்பிடலாம். ஆனா நம்ம நார்மல் டேஸ்ட் இருக்காது இது, இன்னும் கொஞ்சம் காரம் இருக்கும் இந்த கும்பகோணம் வெத்தலை மாதிரி. சாப்பிட்டு பாக்குறீங்களா? இல்லைங்க, உங்களுக்கு நல்ல இலசா பார்த்து கொடுக்குறேன். உங்களுக்கு நீங்க சாப்பிடுவீங்களா? ஓ எஸ், நானும் சாப்பிடுவேன். நானும் சாப்பிடுவேன். எஸ் எஸ் எஸ். ஆமா, காரம். இல்ல இது எதுனா த்ரோட்ல சளி கிளி புடிச்சதுன்னு நீங்க சொன்னா நம்ப மாட்டீங்க. இப்பதான் வந்து விதவிதமான உங்களுக்கு லாசஞ்சஸ் எல்லாம் வந்திருக்கு. அப்போ அந்த காலத்துல எங்க பாட்டி எல்லாம் ஒரு ஷூட்டிங்ல எனக்கு தொண்டை கம்மி போச்சுன்னா இதுலயே விக்ஸ லேசா தடவி கொடுத்துருவாங்க. கொடுத்துட்டாங்க, வேற வழி இல்லையேன்னு சாப்பிடுவேன். த்ரோட் பேசணும்ல, அதுக்கு முன்னாடி ஐஸ்கிரீம் சாப்பிட்டுருப்பேன், இல்லைன்னா கூல் ட்ரிங்க்ஸ் ஏதாவது குடிச்சிருப்பேன், ஐஸ் வாட்டர் சாப்பிட்டுருப்பேன். நார்மல் வெத்தலை விட கொஞ்சம் காரம் தூக்கலா தான் இருக்கு. அதான் இது வந்து நம்ம நார்மல் அந்த வெரைட்டி இல்ல, இது கும்பகோணம் வெத்தலையில இது ஒரு டைப். அது இப்போ நீங்க மல்லி சொன்னீங்க இல்லையா, யூஸ்வலாவே ரொம்ப அப்படியே படர்ந்து வளரக்கூடியது, மாடி வரைக்கும் போகுது. எப்படி பறிக்கிறீங்க, யாரை வச்சிருந்தா, எப்படி நடக்குது இதெல்லாம்? இப்போ ஆள் இருக்காங்க, எனக்கா லீவ் போட்டாங்கன்னா முடிஞ்ச வரைக்கும் எட்டி எட்டி பொறிப்பேன் நானு. அது இப்ப கொஞ்சம் ஏஜ் வேற, முன்னாடி எல்லாம் ஸ்டூல் எல்லாம் போட்டு ஏறி அதெல்லாம் கொஞ்சம் தைரியம் ஜாஸ்தி. இப்ப கொஞ்சம் ஏஜ் வேற இருக்கா, எல்லாருக்குமே தெரியும். நித்திய மல்லின்றது எப்படின்னா இந்த டெய்லி ஈவினிங் ஆனா வந்துடும், அது மறுநாள் மார்னிங் வந்து அவ்வளவு நல்லா இருக்காது. மிச்ச மல்லி கொஞ்சம் இருந்தது அந்த மாதிரி இங்கே இருக்கீங்க பூத்துருக்கீங்களா. அதனால இது வந்து ஒரு சீசன் வேற இருக்கு. இப்போ வந்து சில ஃபெர்டிலைசர்லாம் வந்திருக்கு உங்களுக்கு, நீங்க அதை போட்டீங்கன்னா சீசனே கிடையாது, எல்லாம் ஆல் டைம்ல வருது. அந்த மாதிரிலாம் ரொம்ப அட்வான்ஸ்டு இதெல்லாம் வந்திருக்கு. ஸோ அது எல்லாம் ஒரு ஆசைக்காக தான், சில முன்னாடி இதெல்லாம் பார்த்தது அப்படின்னு. மேலே பார்க்கலாம். இது வந்து ஒரு பெரிய ஓப்பன் சும்மா சாண்ட் இருக்கிற மாதிரி தான் வச்சிருந்தோம். அப்ப இருக்கும் பொழுதுதான் அந்த 3 தென்னை மரம் வச்சோம். ஒரு வெரைட்டி வந்து நிக்கோபாரு, 2 வந்து இலங்கை, இது யாழ்ப்பாணம். அந்த இது ஒண்ணு வந்து சும்மா அந்த பாம் ட்ரீன்னு சும்மா அழகுக்காக செங்குத்து அப்படியே இருக்கும். அது சின்ன வீடு தான், பட் அதுலயும் இந்த மாதிரி எல்லாம் வைக்கணும்னு ஒரு ஆசை. அதாவது நல்ல டாலா இருக்கு, ரொம்ப நல்ல ஹைட். என்ன ரொம்ப வருஷம் ஆயிடுது இல்ல உங்களுக்கு. வந்து இது பாத்தீங்கன்னா நீங்க ஒரு வீட்டுல முக்கியமா வாழை மரம், முருங்கை மரம், தென்னை மரம். தென்னை மரம் வந்து நமக்கு தேங்காய், அதுக்கப்புறம் வந்து அதுல இளநீர், அந்த மாதிரி நமக்கு சில உபயோகங்கள். வாழை மரம் பார்த்தீங்கன்னா யாராவது வீட்டுக்கு, ஏன்னா அப்போல்லாம் வந்து இந்த மாதிரி பிளாஸ்டிக் பிளேட்டோ இல்லை டிஸ்போசலோ கிடையாது, அப்போ சாப்பிடவும் மாட்டாங்க யாருமே. வாழைல போட்டாக்கா தட் இஸ் அவங்க கெஸ்ட்டுக்கு வந்து ஒரு மரியாதைன்னு. அதை இப்போ ஹோட்டல்ஸ்ல பயன்படுத்துறாங்கம்மா. இப்பவே வாழை மரம் ரவுண்டா கட் பண்ணி பிளேட்டுக்கு ஏற்ற மாதிரி வச்சு பண்ண ஆரம்பிச்சாங்க. ரெண்டாவது உங்களுக்கு வந்து இந்த ஐயப்பன் பூஜை போது கூட பாருங்க, பிளேட்ஸ்ல தான் அவங்க சாப்பிட்டாங்க. அப்போ வந்து ஐயப்பன் பூஜை பண்றவங்க எல்லாருமே ரொம்ப வந்து சுத்தமா இருக்கிற இடத்துல தான் சாப்பிடணும்னு அவங்களுக்கு. அப்படி சுத்தம்னு நீங்க பார்க்க போனா என்னதான் பிளேட்டு, நீங்க 10 பேர் நிறைய பேர் சாப்பிட்ட பிளேட்ஸ்ல வந்து அவங்க சாப்பிட்றதுன்னா கஷ்டம். ஸோ அதுக்காக அந்த வாழை இலையை போட்டா உங்களுக்கு சுத்தமும் இருக்கு. ரெண்டாவது வாழை இலைக்கு ஒரு குணம் உண்டா, அதுல ஒரு வந்து ஏதோ ஒரு சத்து இருக்கு நமக்கு. அந்த சூடா அந்த சாதத்தை போட்டு அந்த நெய் ஊற்றி அது மேல ஒரு சாம்பார் கம்பரை போடும் பொழுது அதுலேருந்து ஒரு இது நமக்கு கொடுக்குது ஏதோ ஒண்ணு. அந்த மாதிரியும் சில பேர். அதே மாதிரி அந்த தாமரைப்பூ இலையில நீங்க சாப்பிட்டுருக்கவே மாட்டீங்க, நான் சாப்பிட்டுருக்கேன். தாமரைப்பூ இலையிலையா? தாமரைப்பூ இலை பெரிய கபாலி கோயில் எல்லாம் இருக்கும்ல, அது வந்து திருப்பி போடணும், மேல தண்ணியே நிக்காது. அது அந்த இலையை திருப்பி போட்டீங்கன்னா, அந்த திருப்பி போட்ட இலையில சாப்பிட்டோம்னா அந்த நடுவுல தண்டு ஒண்ணு இருக்கும், அந்த தண்டில் நீங்க ஏதாவது சுட சுட போட்டீங்கன்னா அது பபுள் வரும். எனக்கு அது ரொம்ப இஷ்டம். எனக்கு எங்க பாட்டி கிட்ட சொல்லுவேன், இன்னைக்கு பிளேட் வேண்டாம், எனக்கு மயிலாப்பூர்ல இருக்கும் பொழுது தாமரை வாங்கி கொடுங்க. ஸோ
அதே மாதிரி வந்து ஒரு வேப்ப மரம் எதுக்குன்னா சுத்தமான ஒரு காத்து, எந்த விதமான ஒரு வைரலோ ஒரு இதுவோ நமக்கு வந்து வராது, உள்ள வராது நமக்கு. ஸோ அதுக்காக அந்த காலத்துல கொஞ்சம் இடம் வசதி நிறைய இதெல்லாம் இருந்தது. இதுக்கு பின்னாடி ஒரு பெரிய நடிகர், பயங்கரமான நடிகர் ஆர்.எஸ். மனோகர்ல அவருடைய வீடு. நாங்க எல்லாம் ஒரே லேண்ட் ஓகே ஓகே. அப்படியே அடுத்த இடமா? 3 வீடு தள்ளி. ஸோ இது ஒரே லேண்ட் ஓனர் கிட்ட வாங்கினேன். ஏன்னா இது பிரைவேட் பேசேஜ் இது. ஸோ அவர் வந்து நாங்கள்லாம் இங்கே இருக்கும் பொழுது இந்த மரம் வைக்கணும்னு வரும்போது எக்ஸ்னோரா மாதிரி ஒரு இது நடத்திட்டு இருந்தோம். அவர் தான் பிரசிடென்ட்டு, நான் வைஸ் பிரசிடென்ட்டு. அப்போ இந்த மரங்கள்லாம் இப்போ இப்போ இந்த மரங்கள்லாம் பெருசாக வந்திருக்கு இப்போ. அதனால கொஞ்சம் கொஞ்சம் ஆமா. இல்லை ஏன்னா பயன்படுத்துவீங்க இளநிய வீட்டுக்கு யூஸ் பண்ணுவீங்களா? வீட்டுக்கு யூஸ் பண்ணுவோம். ஆனால் அந்த அவங்கவுங்க ப்ரொஃபஷனல் மாறிக்கிட்டே இருக்கு. ஏன்னா மரம் ஏறினா அவருடைய வம்சத்துல அவங்க பிள்ளையோ வருதுல்ல. அவங்க வந்து ஒரு இன்ஜினியரிங் படிச்சு எல்லாரும் வேற மாதிரி மாறிட்டாங்க. ஸோ அந்த பழைய இவங்க தான் இருக்காங்க. அவருக்கு வலு இருந்து அவர் வந்து எடுத்தாதான் உண்டு. ஒருத்தர் 2 பேர் பழைய ஆட்கள் இருக்காங்க. என்ன ஹைட்ல இருக்கு அந்த மரம்லாம், எங்க ஏறுறது? அதுக்கு வந்து நீங்க உரம் வந்து அந்த இதுல நீங்க பார்க்க போனீங்கன்னா ஒரு மஞ்சப்பொடி, ஒரு பெருங்காயம், அந்த மாதிரி எல்லாமே போட்டு அது உள்ள அந்த இதுல போட்டுறணும். போட்டா அந்த பூச்சி தேரை அதெல்லாம் வராது. ஸோ இந்த ஃபெர்டிலைசரை பத்தி எனக்கு தெரியும், என்ன மாதிரி இயற்கை இது போடணும் எல்லாமே தெரிஞ்சு வச்சுப்பேன் நான். அது அந்த மாதிரி எனக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட் ஜாஸ்தி. ஏன்னா என்னதான் வர ஆளுங்களா இருந்தா கூட நமக்கு சில விஷயங்கள் தெரிஞ்சாதான் அவங்கள வேலை வாங்க முடியும். அவன் வந்து வேற எதையோ ஒண்ணு போட்டுட்டு இதான் போட்டேன்னா, இல்லையே நீ தப்பா போட்டிருக்க, காம்போஸ்ட் போடணுமே, கோகனட் மிக்ஸ் போடணுமே அப்படின்னு கரெக்டா கேட்பேன். அவன் சொல்லுவான், அம்மா நீங்க ஐயோ உங்ககிட்ட வேலை பார்க்கறது கஷ்டம் போல இருக்கு. இதான் என்னுடைய மாடி தோட்டம். கிரவுண்ட் ஃப்ளோர், ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் 2 தான் அலோடு. இந்த ஸ்ட்ரீட்டினுடைய வீட்டுக்காக பர்மிஷன் கிடையாது. அப்ப நாங்க கட்டும் பொழுது. இப்ப வந்து கொஞ்சம் 2 கொடுக்குறாங்க. இப்ப இது சரி, இது ஓப்பன் ஸ்பேஸா இருந்தா எனக்கும் செடி கிடி வைக்கிறதுக்கு நல்லா இருக்கும்னு கொஞ்சம் இந்த கனகாம்பரம் பூ வந்து வெளியில ரொம்ப கிடைக்கிறதே கஷ்டம். அதனால இருக்கு, பட் எங்கேயும் இருக்கும் அது. சரி, நம்ம வீட்டுல இருந்தா டக்கு நம்ம எடுத்தோமா, ஒரு கரிகா இருந்தா கூட 2 வெண்டைக்காய் எடுத்தோமா, 2 கத்திரிக்காய் எடுத்தோமா, 2 முருங்காய் எடுத்தோமான்னு இருக்கும். ஸோ இதுதான் ரொம்ப ஸ்பெஷல் வெரைட்டி. இது வந்து ராமபானம் முல்லைன்னு பேரு. இது இப்போ பூ கொஞ்சம் குறைஞ்சு போச்சு. லாஸ்ட் வீக்ல இருந்தது, மேல ஒரு தெரியுது, ஒரு மொட்டு தெரியுது. அதான் இது இருந்தது. இது இப்போ கொஞ்சம் கம்மி ஆயிடுச்சு. இது எதனால எனக்கு இந்த ஆசை வந்தது அப்படின்னா, லலிதா பத்மினி ராகினி வீடு வந்து எட்வர்ட் சிட்டி சென்டர் இருக்குல்ல, அதுக்கு பத்மினி வீடு இன்னும் இருக்கு அவங்களுக்கு. அந்த இதுல வந்து பின்னாடி தோட்டம், இந்த மாதிரி தனி வீடு அவங்களுக்கு. இப்பதானே அதை மாத்தி இது மாதிரி கட்டி கீழே பேங்க்குக்கு விட்டுருக்காங்க, மேல அவங்க வச்சிருக்காங்க. நான் சொல்றது 60s அந்த பீரியடு. நான்லாம் அவங்களோட ஆக்ட் பண்ற காலத்துல பேபி ஆர்டிஸ்டா இருக்கும்போது அங்க பின்னாடி ஒரு பெரிய தோட்டம். அந்த தோட்டத்துல வந்து நிறைய பூ பூக்கும். அதுல வந்து இந்த வெரைட்டி வந்து அவங்க வீட்டுல இருக்கும். அதை யாரு அங்க மெயின்டைன் பண்ண? ஏன்னா பத்மினி அவங்களுக்கு டைமே கிடையாது. லலிதாவுக்கு கொஞ்சம் டைம் உண்டு, பெரியவங்க அவங்க தான் லலிதா வந்து இதை பார்த்து அழகா அது என்னென்ன பண்ணணும்னு பண்ணி அது பார்க்கும்போது அவங்க கிட்டே தான் எனக்கு இந்த ஆசையை செடி வளர்க்கணும்னு. செடி ஆசை அவங்க கிட்ட இருந்தா வந்து அவங்க என்ன பண்ணுவாங்க, ரோசஸ்லாம் நல்ல ஹைபிரிட்டா வரணும்னா இப்போ வந்து ஏதோ சொல்றாங்க, அப்போ அந்த அளவுக்கு கிடையாது. ஒரு இன்ஜெக்ஷன் மாதிரி ஏதோ ஒன்று வாங்கிட்டு வருவாங்க, பூஸ்டர். அது அந்த என்ன பண்ணுவாங்க, அந்த ஸ்டெம்ல வந்து கரெக்டா இன்ஜெக்ட் பண்ணுவாங்க லலிதா. ஸோ நான் அவங்க கிட்ட அந்த வீட்டுக்கு இதுக்காக கேஷுவலாக நான் போகும்போது பார்த்தா பின்னாடி எங்க இருக்காங்க லலிதா அக்கா அப்படின்னு கேட்பேன். பார்த்தா பின்னாடி இருப்பாங்க. ஸோ அங்க போயிட்டு, அது பேரு ராமபானம்னு பேரு. அது ஃபுல்லா அந்த மல்லிப்பூலியே ரொம்ப நல்ல வெரைட்டி அது. ஸோ அதுதான் எனக்கு திருப்பி இங்கே கிடைச்சிது. அதனால தான் அந்த மல்லிப்பூ. ஏன்னா அது வந்து அந்த ஜாதி பூ இல்ல, கடைசியில் சொல்றது அது இப்போ சீசன். இப்போ இனிமே தான் ஆரம்பிக்கும் அது. வருது. ஸோ இதெல்லாம் இருக்கு பாருங்க, நல்ல ஸ்மெல் இருக்கும். அது நித்தியமல்லி இங்கேயும் அதனுடைய இது வச்சிருக்கேன். ஏன்னா அதுலேருந்து நான் வந்து அதை டெவலப் பண்ணுவேன். பிரான்ச்சஸ் எடுத்து அது பதியம் போட்டு அது அந்த மாதிரிலாம் கொஞ்சம் டைம் இருக்கும். இதுதான் வேலை. எக்ஸ்பெரிமெண்ட்லாம் பண்ணி பார்க்கறது உண்டு. பண்றது மட்டும் இல்லை, அது கரெக்டாக வந்துதா, மறுநாள் துளுத்திச்சா, எத்தனை நாளைச்சு அது நடுவில் குழந்தை மாதிரி பார்த்துக்கிட்டே இருப்பேன். ஏன்னா இதுக்காக சொல்லல, இப்போ உங்க ஏஜ்ல இருக்கவங்கலாம் பொதுவாக அந்த மாதிரி மாடிப்படி இதெல்லாம் வந்து ரொம்ப யோசிப்பாங்க. அப்படி ஜெட்டு மாதிரி வந்தீங்க நீங்க. பிகாஸ் ஆஃப் அதை 5ல் விளையாதது 50ல் விளையாதுன்னுவாங்க. ஸோ 5ல் வந்து கொஞ்சம் வளைஞ்சு டான்ஸ் பண்ணி கொஞ்சம் ஆக்டிவா இருந்ததுனால தான் இப்போ இருக்கேன். வேற என்னென்ன செடிமா வச்சிருக்கீங்க? அப்படி வேற இந்த மாதிரி பூ வெரைட்டிஸ் தான் எல்லாமே. இங்கேயும் செம்பருத்தி,
நிறைய பூக்கள் தான் நிறைய வச்சிருக்கீங்க நீங்க இருக்கிறதுல தான் மெயின். ஏன்னா வேற ஒண்ணு இப்பதான் கொஞ்சம் கத்திரி நாத்து, இந்த வெண்டைக்காய், இந்த நம்ம வீட்டுல வந்த வெண்டைக்காய் வெளியில வாயிட சொல்றேன். பட் இருந்தா இது எப்போ வந்தது என்னன்னு பாத்துட்டே இருப்பேன். வந்ததுன்னா அதை எடுத்துட்டு வர சொல்லி. என்னதான் நம்ம வீட்டுல அதேதான் அது ஒரு ஒரு தனி பாசம் இல்ல. என்னதான் இருந்தாலும் சாப்பாடு நமக்கு இப்ப வீட்டுல பண்ண முடியலன்னா ஒரு ஃபோன் பண்ணி முன்னாடி சொல்லிட்டா ஒரு கரெக்டா கேட்டரிங்ல இருந்து நமக்கு வந்துருது. ஆனா அந்த சாம்பார் வந்து ஒரு குட்டி டம்ளர்ல கரெக்டா அளந்து ஒருத்தருக்குன்னு ஒரு பேக் பண்ணி அனுப்புவாங்க. அதுல நான் வந்து காய் எங்க இருக்குன்னு தேடணும். நான் ஒரு ஆளை கேட்டேன், நீ எப்படியா இவ்வளவு பேக் பண்ற, நீ கரெக்டா எப்படி எண்ணி போடுவியா? முருங்கைக்கானா 2 முருங்கைக்காய் போடுறியா, வெண்டைக்கானா 2 வெண்டைக்காய்? சாரி மேடம், கட்டுப்படியாகாது. அதனால நம்ம வெளியில அவங்க வந்து பொதுவா அவங்க வியாபாரத்துக்குன்னு பண்ணும் பொழுது அவங்களால என்னதுவோ அது. இப்ப நம்ம தனிப்பட்ட முறையில பண்ணும்போது நமக்கு இதுல வந்து சாம்பார்ல இன்னும் கொஞ்சம் இதை கொஞ்சம் அதிகமா சாப்பிடணும். நாம பண்ணதான் இது பண்ணோம். எனக்கு சமையல்லயே ரொம்ப இன்ட்ரெஸ்ட் உண்டு. ஸோ அதனால வீட்டுல இப்ப நீங்க சொன்னீங்க வெண்டைக்காலாம் வந்ததோ இப்ப கூட துளிர்த்து வந்துட்டு இருக்கு. இப்பதான் இதை பயன்படுத்திப்பீங்க சமையலுக்கு நீங்க? எஸ், கரெக்டா பயன்படுத்துறேன். அதெல்லாம் அதுக்கு ஒரு பக்கம் ஒரு நேத்தி கூட எடுத்து கொடுத்தாங்க. முதல்ல 5 வந்தது, மறுநாள் பார்த்தா இன்னொரு 5 வந்து, பார்த்தா கிட்டத்தட்ட ஒரு 100-150 கிராம் வந்துருச்சு. இன்னும் கொஞ்சம் டெவலப் பண்ணா நல்லா வரும். நீங்களே சமைச்சிருவீங்களா வீட்டுல? நீங்களே ஒன்றும் பிரச்சனை இல்லை, பண்ணுவேன் நான். அந்த டைம்ல என்ன வீட்டுல உள்ள விட்டதே இல்லை. ஆள் இருக்காங்க, ஷூட்டிங்கே மூடு பூரா ஃபோக்கஸ் பூரா அதுல தானே இருக்கும். காலையில எழுந்திருக்கணும், 7 மணிக்கெல்லாம் ஷூட்டிங்ல இருக்கணும். அங்க என்ன இன்னைக்கு டயலாக் இருக்கும்? ஏன்னா சிவாஜி சார் இருக்காரா, எம்ஜிஆர் இருக்காரா, நாகேஷ் இருக்காரு, அவங்க இருக்க எல்லாம் பெரிய பெரிய ஜாம்பவான்கள் இருப்பாங்க. அவங்க எதிர கரெக்டா டைம் கீப் பண்ணோம். அப்போ அந்த டைம்ல எல்லாம் வந்து எங்களுக்கு வந்து பெரிய பெரிய ஸ்டூடியோஸ், ஜெமினி, வாகினி, ஏவிஎம், இந்த மாதிரி பெரிய பெரிய கம்பெனிஸ்ல அவங்க வந்து டைம் ரொம்ப கரெக்டா இது பண்ணுவாங்க. ஸோ எல்லா ஆர்டிஸ்டும் அசம்பிள் ஆகிறது வந்து 8:55 9க்குள்ள அங்கே 9க்கு ஃபர்ஸ்ட் ஷாட்டே எடுத்துருவாங்க. அதுல நாங்க மிஸ் பண்ணோம்னா ஸ்கூல்ல பதில் சொல்ற மாதிரி இப்படி தலையை குடிஞ்சுக்கிட்டு ஆட்டோமேட்டிக்கா வந்துருச்சு உங்களுக்கு அது. தலையை குடிஞ்சுக்கிட்டு அது எங்களுக்கு ரொம்ப ஒரு ஷேம் அது. அதனால யாரும் அது திருக அப்படி போட்டுக்கிட்டு ஓடுவோம். அப்படியே எல்லாருமே ஓடுவோம். இந்த மாதிரி டிசிப்ளின் கத்துக்கிட்டதுனால தான் இன்னைக்கு யாரும் எதுவும் எங்களுக்கு சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. ஒன்று சொன்னாங்க அப்படின்னா அது கரெக்டா அந்த நேரத்துல நம்ம அதை வந்து கடைபிடிக்கணும். அது ஒரு டெடிகேஷன் வேணும். எதுலையா இருந்தாலும், எந்த இதுவா இருந்தாலும் கண்டிப்பா ஒரு டெடிகேஷன். இதெல்லாம் வந்து இந்த செம்பருத்தி, துளசி எப்பவும் வீட்டுல இருக்கணும்ல. நமக்கு ஒரு பூஜைக்கு ஒரு இதா, பெருமாளுக்கு வந்து இதா பண்ண. இதுலயே 2 வெரைட்டி உண்டு துளசி. சிலது இந்த வெயில்ல எங்களால பந்தல் கிந்தல் போட்டு காப்பாற்ற முடியல கொஞ்சம். அதனால நிறைய செடிகள் எனக்கு வந்து அதனால ஃப்ரெஷ்ஷா நான் வாங்கலை. இப்போ கொஞ்சம் திருப்பியும் 2 மழை பெய்யட்டும், அப்புறம் வேணா வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. இதுவே நம்ம காம்பவுண்டுக்குள்ளதான் வருது இல்லைங்களா? நம்ம காம்பவுண்டு தான். இன்னும் கொஞ்சம் ஒரு மரம்னா இன்னும் கொஞ்சம் இடம் இருந்தாக்கா அதுக்கு வளர்றதுக்கு உங்களுக்கு நம்ம மூச்சு விடுறதுக்கு இவ்வளோ பெருசு வந்திருக்கு. முதல் மணி தாண்டி போகுது. இது என்னைக்கு பூ வரும்னு பாத்துருக்கோம். ஒரு தோட்டக்காரர் சொல்றாரு, அம்மா அது தண்டே ரொம்ப இவ்வளவு பெருசா ஆகணும்னாரு. சார் தான் எனக்கே வயசாயிடும். ரொம்ப வருஷம் ஆச்சு அது வச்சு. ஆமா, இப்ப நம்ம வெண்டைக்காய் பார்த்தோம். நம்ம அதே மாதிரி கத்திரி வச்சிருக்கீங்க. பொதுவாகவே இந்த வெண்டைக்காய் கத்திரிக்காய் எல்லாம் வந்து இந்த பூச்சி தாக்குதலுக்கு நிறைய ஆட்கொள்ற ஒரு வகை காய்கறிகள். இந்த வேப்பெண்ணெய்ல இதெல்லாம் பழைய பேட்டன். இப்போ வேப்பெண்ணெயில வந்து மிக்ஸ் பண்ணி, கெமிக்கல்லையும் மிக்ஸ் பண்ணி பூஸ்டர்னு அது கொடுக்குறாங்க. அந்த ஒரு பூச்சிக்கு ஒன்னொன்னு இருக்கு. அதுல அது விஷயம் இருக்கு. சிலது பூஞ்சான்னு ஒண்ணு சொல்றாங்க, ஒயிட். அது வந்து செம்பருத்திக்கு நிறைய வரும், இந்த வெரைட்டிக்கும் வரும். இன்னொன்னு, இதெல்லாம் வரத்துக்கு முன்னாடி நாங்க அந்த காலத்துல பொடி புகலை வரும், ஒரு பேக்கெட்ல எல்லாம் வரும். அந்த புகலையா இருந்தாலும் சரி, இல்ல கட்டை புகலைன்னு கட்டை கட்டையா ஒரு மாதிரி மடிச்சு வரும். அது ஆனா ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கும். அதை இடிச்சிட்டு ஒரு பக்கெட்டில் போட்டு நல்லா ஊற வச்சுட்டு கொஞ்சம் சோப்பு தண்ணியும் போட்டுரும். இல்லை நம்ம சேலைகளில் துவைச்ச அந்த சோப்பு தண்ணி இருக்குல்ல, அலசின தண்ணி, அதில் போட்டு வச்சுட்டாங்க. மறுநாள் மார்னிங் நல்லா தெளிஞ்சிரும். அதை எடுத்து தெளிப்போம். தெளிச்சா சரி, அந்த மேலே இருக்கிற பூச்சியே வராது. இப்போ வந்து உங்களுக்கு அந்த நீம்னுடைய இது ஆயில் வருது, வேற ஒன்று கெமிக்கலும் சேர்த்து ஸ்ப்ரே எல்லாம் நான் தான் பண்ணுவேன். எனக்கு அதே ஞாபகமா இருக்கும். அது முந்தா நாள் பார்த்தமே அது என்ன ஆச்சு. அதே மாதிரி இந்த குழந்தைகள் மாதிரி கரெக்டா ஞாபகம் இருக்கும். கையாலையும் பண்ணலாம். அது ஒன்றும் சேஃப் தான், ஒன்றும் பெரிய ஒன்றும் அஃபெக்ட் ஆகாது. கெமிக்கல் ஒன்றும் அவ்வளோ ஸ்ட்ராங் கெமிக்கல் கிடையாது. ஏன்னா வாட்டர் கொஞ்சம் மிக்ஸ் பண்றோம்ல. ஸோ அதனால அது அப்படியே பூதான் விட்டுருக்கு. இன்னும் காய் வரணும். இப்பதான் பூ வந்திருக்கு. கேட்டுட்டே இருக்கேன், எங்க பூ வந்த பிறகு காய் வரணும், காயாகி தானே பண்ணாங்க. இல்ல, நீங்க இப்ப சினிமால இன்னும் ஆக்டிவா தான் இருக்கீங்க. நீங்க ஓடி ஆடி சுத்துற ஒரு ஆள். நீங்க மாடிக்கும் அந்த மாதிரி ரொம்ப ஆக்டிவா சொல்லும் போது எவ்வளவு இன்ட்ரெஸ்ட்னு சொல்லிட்டு ஒரு நாளைக்கு எத்தனை வாட்டி வந்து போவீங்க மேல ஏறி ஏறுறதுங்கிறது? மேல ஒண்ணு மார்னிங் வந்தா வருவேன், இல்லைன்னா ஈவினிங் டைம் ஒரு 5 o'clock மேல வந்து கொஞ்சம் வெளிச்சமா இருக்கிற நேரத்துல என்னன்னு பார்ப்பேன். அப்புறம் சொல்லுவேன், ட்ரிம் பண்ணுங்க, இதெல்லாம் ட்ரிம் பண்ணுங்க,
இனிமே இந்த மாதிரி வைக்கக்கூடாது. ஏன்னா ரொம்ப வளர்ந்துச்சுன்னா செடிக்கு வந்து ஒரு நல்ல இது கிடையாது. அது ஒரு ஹெல்த்தியா அவளை எப்படி ஹேர் கட்டிங் பண்றீங்க நீங்க அந்த மாதிரி அதுக்கும் கொஞ்சம் கட்டிங் பண்ணி ஸ்டைலிங் விட்டா பண்ண வேண்டிய வேலை இருக்குது. ஆமா, ஃப்ரெஷ்ஷா வரும், ஃப்ரெஷ்ஷா வரும், ஹெல்த்தியா இருக்கும். அதுதான் இது மிளகா, பச்சை மிளகா. அது தானா ஏதோ இந்த இதுல ஃபெர்டிலைசர்ல இருக்குல்ல சிலது, ஏதாவது இந்த எருவெல்லாம் இருக்குல்ல, அது எல்லாம் மொத்தமா லாரியில் இது பண்ணி தானே எடுத்துட்டு வரான். அதுல சில தப்பு முளைச்சதுன்னு சொல்லுவாங்க. தப்பி முளைச்சதா? அந்த மாதிரி தப்பி முளைச்சது. அது அந்த தப்பி முளைச்சது வந்து சிலது நல்லா கொடுத்தாலும் கொடுக்கும், சிலது வெறும் செடியாவே இருக்கும், ஒண்ணுமே கொடுக்காது. இது பரவாயில்ல, ஏதோ கொடுத்துருக்குது. வருமா மிளகா வந்திருக்கு அதுல? ஆனா கொஞ்சம் நல்ல வெயில், இப்பதான் சீசன், ஏப்ரல் பங்குனி மாசம் தான் இதுக்கு நல்ல இது மிளகாய்க்கலாம். இதெல்லாம் எப்பவுமே வரும், கொஞ்சம் மழையில கம்மியாயிடும். முருங்கை நீங்க கீழே சொன்னீங்க, நீங்க இப்ப வாழை, தென்னை மரம், முருங்கன்னு சொன்னீங்க. பொதுவா வந்து இது மண்ணுல வேர்கள் பெருசாகி அப்படி அப்படி இருக்கிற ஒரு மரம் தான் இது இல்லையாமே. இப்போ முருங்கை மரத்துல வந்து ஷார்ட் இதுலயே இப்ப மத்த இது கூட சொல்றாங்களே, உங்களுக்கு மாம்பழம் கூட ஒரு வெரைட்டி இருக்குன்றாங்க. அதெல்லாம் எனக்கு நானு இந்த நம்ம யூடியூப்ல ஆன்லைன்ல எல்லாம் இப்ப பாக்குறதுக்கு நிறைய சந்தர்ப்பம் இருக்கு. இது சும்மா கீரை நல்ல டேஸ்டா இருக்கும், காய் வரல இது வரைக்கும். ஒருத்தர் பெருங்காயம் போடுங்கன்னாங்க, இன்னொருத்தர் இன்னொன்னு போடுங்கன்னாங்க. சரி சொன்னதெல்லாம் போட்டு வச்சேன், ஆனா எல்லாத்தையும் சாப்பிட்டுடுச்சு, காய் கொடுக்க மாட்டேங்குது. இது மாதுளை இல்லம்மா? இது வந்து மாதுளை நம்ம சாப்பிட்டதுலயே அந்த அதுல இருந்தது விதையில இருந்து அதுவே வந்திருக்கு. ஆனா இது வந்து கீழே வைக்கணுமா இல்ல இதுலயே வளர்க்கலாமான்ற ஒரு இதுல இருக்கு. ஏன்னா இப்பதான் கொஞ்சம் செடி பெருசா வந்திருக்கு. இனிமேதான் அதை பத்தி நான் கரெக்டா ஸ்டடி பண்ணுவேன். எனக்கு தெரியல, ஒருவேளை வந்தாலும் வரல. இந்த நாட்டு இதுன்னு ஒண்ணு உண்டு. இப்போ நீங்க வந்து வெரைட்டிஸ்ல வந்து நிறைய இருக்கு. உங்களுக்கு வந்து காஷ்மீர் இருக்கு, காபூல் வந்து ரொம்ப, அது வந்து நம்ம விட வேற இடத்துல இருந்து வர இடம். அதோடைய கலர் ஆனா ரொம்ப நல்லா இருக்கும். இந்த காபூலினுடைய மாதுளை பழத்தினுடைய கலர் நல்லா இருக்கும். பட் இதெல்லாம் இப்ப வளர்க்குறாங்க, இப்ப மாடி தோட்டத்துல எல்லாமே பண்றாங்க. நிறைய பேருக்கு அந்த ஆசை இருக்கும், ஆனா அது எப்படி பண்ணணும்ன்றது வந்து தெரியாம இருக்கு. பாருங்க, நீங்க நிறைய பேர் வந்து நாய் வளர்க்குறதோ, தோட்டம் போடுறதோ, ஜாப்பனீஸ் இதுவோ ஏதோ அந்த மாதிரி அவங்க என்ன சொல்றாங்க, செடிக்கிட்ட நீ பேசுன்னே சொல்றாங்க. செடிக்கிட்ட நீ பேசு, நீ அதை அன்பா தொட்டு பாரு, மறுநாள் பாரு உனக்கு பூ வந்து பாரு நல்லா கொடுக்கும். அதே மாதிரி என்ன சொல்றாங்க, டாக் இப்போ இந்த வந்து ஸ்ட்ரெஸ் இருக்கு நமக்கு, எப்படியா இருந்தாலும் ஒரு டைமிங்கில் போகணும், சீக்கிரம் முடிக்கணும், அங்கே போய் கரெக்டாக முடிக்கணும், இப்படி இவ்வளோ விஷயங்கள் இப்போ இவ்வளோ ஃபாஸ்டான லைஃப்பில் நமக்கு இருக்குது. நாங்களாவது கொஞ்சம் அந்த காலத்தில் கொஞ்சம் ரிலாக்ஸ்டாக இருந்தோம், இப்போ அப்படி இல்லை. இப்போ வந்து உங்களுக்கு எவ்வளோக்கு எவ்வளோ ஐடி டெக்னாலஜி ஏஐ எல்லாம் வந்த உடனே இன்னும் அதிகமாக தான் ஸ்ட்ரெஸ் இருக்குது, கூடவே ஸ்ட்ரெஸ்ஸும் இருக்குது, அட்வான்ஸ் ஆகிருக்கு. பட் அந்த இதை நீங்கள் எப்படி கம்மி பண்ணிப்பீங்க? ஏதாவது ஒரு இது நமக்குன்னு ஒரு பேஷன் இருக்கணும், ஒன்று இதுவாக இருக்கணும், இல்லைன்னா ஒரு நாய் இருக்கணும். இப்போ வந்து நாய் வந்து யாராவது ரொம்ப முக்கியமாக வீட்டில் ஆளெல்லாம் இருக்காங்களா, பார்த்துக்க இருக்காங்களா, அது என்ன மாதிரி ப்ரீடு, இப்படிலாம் வச்சு எப்படி நம்மளால முடியுமா? நம்ம எல்லாரும் வெளியே இப்போ அப்படிலாம் இல்லை, கிளி முதற்கொண்டு எல்லாமே வளர்க்க ஆரம்பிச்சிட்டாங்க இப்போ எல்லாரும். ஸோ அது எதனால் அப்படின்னா, வந்த உடனே யாரோ ஒருத்தர் நம்ம வீட்டில் ஒருத்தர் இருக்காங்க, அவங்களோட விளையாடணும். ஏன்னா அதுக்கு திருப்பி நம்மளை ஒன்றும் சொல்ல தெரியாது. ஸோ நம்ம விளையாடும், நம்ம பிஸ்கெட் கொடுத்தா அது இது பண்ணும், ஷேக்கன் கொடுக்கும். ஸோ அந்த மாதிரி செடியும் வந்து நமக்கு வந்து அது நாளைக்கு நல்லா பூக்குமோ, பெருசாக பூக்கும், மொக்கு வந்துருச்சு இப்போ நல்லா, அதுக்கு அழகாக நாளைக்கு இந்த பூ வந்து இந்த டெஃபினட்டாக இந்த மாதிரி பூக்கும், அந்த மாதிரி. ஸோ அதனால செடி வைக்கிறது வந்து ஒரு நல்ல விஷயம்தான். ஆனால் அவங்களால எந்த அளவுக்கு பராமரிக்க முடியும்? ஏன்னா வெளியில் ஆளை கூப்பிட்டு கான்ட்ராக்ட் கூப்பிட்டு பண்ணுறதுன்றது எல்லாருக்கும் வந்து உங்களுக்கு எல்லா விதத்துலேயுமே கொஞ்சம் கஷ்டம். ஸோ அதனால இப்போ வந்து பட்ஜெட் இருக்குது, நிறைய இருக்குது எல்லா விஷயங்கள். அதுவும் இல்லாமல் பொதுவாக ஒரு ஃப்ளாட்டில் இருந்தால் அவங்களுக்குன்னு ஒரு இடம் எவ்வளோ கொடுத்துருப்பாங்க, ஒரு பால்கனி இருந்தால் அந்த பால்கனியில் தான் இருக்கும். ஸோ அந்த பால்கனியில் கூட சிலது வந்து குரோட்டன்ஸ் வைக்கலாம். ஆனால் ஃப்ளவர்ஸ்க்கு இருக்கிற ஒரு அழகு வந்து குரோட்டன்ஸ்க்கு அவ்வளோவா இருக்காது. இந்த ஃப்ளவர்ஸ் தான் நமக்கு ஒரு, அதுவும் ஒரு வாசனை உள்ளது, அந்த மாதிரி இருந்தால் நல்லாயிருக்கும். அதனால வச்சுக்கலாம் எல்லாரும். அதுக்கு எந்த மாதிரி அவங்களுக்கு அதை அகாமடேட் பண்ண முடியும் சூழலை பொறுத்து. இப்போ நீங்கள் சொன்னீங்களம்மா, ஜாப்பனீஸில் ஒரு சேயிங் ஒன்று மீன் சொல்கிறத பார்த்தேன், இப்போ பேசு செடியோட அப்படின்னு. நீங்க பேசுறது உண்டு அந்த மாதிரி? தேங்க்யூ சொல்வேன் நான். அந்த ரோஸ் வந்து நான் பார்த்துருப்பேன், மறுநாள் ரொம்ப அழகா அது வரும், அப்ப நான் பார்த்துட்டு தேங்க்யூ அப்படின்னு சொல்லுவேன் நான். ஸோ இது வந்து நமக்குள்ள ஒரு நல்ல ஹேபிட்டை நம்ம வளர்த்துக்கிறோம். ஒரு மன திருப்தியை கொடுக்குது இல்லை உங்களுக்கு இந்த பிளான்ஸ் வளர்க்குறது? டெஃபினட்டா. ஏன்னா இன்னைக்கு புதுசா ஒன்று வாங்கியிருப்பேன், அதுல சின்னதா இருந்திருக்கும், அது எத்தனை நாள்ல போக்கும், ஒரு வாரம் ஆகும். சரி இதுலேருந்து கணக்கு போட்ட திருப்பி வந்து பார்த்தேன்னா கரெக்டா அது அந்த மார்னிங் வந்து அது பார்த்தா நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் சில பூ. ஸோ அது வந்து சில சமயம் எனக்கு செடியை விட்டு எடுக்க பிடிக்காது, சில சமயம் சாமிக்கு முதல்ல வைக்கணும் இது பண்ணும். அதனால ஃபர்ஸ்ட் சாமிக்கு கொண்டு போய் அது பிள்ளையார், ரொம்ப பிள்ளையார். ரொம்ப நன்றிமா, ரொம்ப நன்றி.